கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம் ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் சுந்தர் சிங் சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த சேனல் மூலயமாக ஜெப வீடியோவும் அடுத்து எங்களுடைய அனுபவத்தினுடைய சாட்சியாகவும் போகலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். யாருக்கு பிரயோஜனமோ அவங்களுக்கு அனுப்புங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட ஒரு ஜெப வீடியோ தான் நம்ம மேக் பண்ணுறோம். பயத்தின் ஆவி இருக்கிறவங்களுக்கு விடுதலை ஆகும்படியாக நம்ம ஜெபிக்கிறதுக்காக தான் இந்த ஜெப வீடியோ மேக் பண்ணுறோம். நிறைய பேர் உலகத்தில் நிறைய பேர் பயத்தின் ஆவியில் காணப்படுறாங்க. ஏன்னா அந்த நிறைய எதிர்கால பயம்னு இருக்குது. அந்த அன்னைக்கு உண்டான தேவைகள் பயங்கள் இருக்குது. தேவைகள் சந்திக்கப்படணும். பல விதத்தில் மனிதர்களை பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடுது. நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடுது. ஒரு மனிதனை எந்த நேரமும் அவனை பயந்துட்டே இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வந்துடும். பயங்கிறது பிசாசினுடைய ஆயுதத்தில் மெயினான ஆயுதம் அதான். அவன் நம்மளை தொடுவதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தொடுவதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவனுக்கு கிட்ட கூட வர முடியாது. ஆனால் அவன் பக்கத்தில் இருந்து ஒரு பயத்தை மட்டும் கொடுத்துட்டே இருப்பான். நம்ம இருதயத்திலும் சிந்தனையிலும் நம்மளை எதை காமிச்சிக்கிட்டே இருப்பான். ஒரு விஷயம் காமிச்சு ஒரு இதை காமிச்சு ஏதாவது ஒரு சூழ்நிலையை வச்சு என்ன எந்த மனிதரையாவது வச்சு அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை வச்சோ மற்ற காரியத்தோ வச்சோ அவன் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். அவனுடைய ஆயுதம் அது ஒன்று. ஏன்னா பயத்தில் மட்டும் நம்ம பயம்னு நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு வைங்களேன், நம்ம அதை பயத்தை உடனே நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா உடனே அவன் உடனே கூடவே சேர்ந்து என்ன கொண்டாடுவான் அப்படின்னு சொன்னால் நிறைய அடுத்தடுத்து வர்றதான பிரச்சனை, நமக்கு பதட்டத்தை வந்துடும். இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நம்மளை உருவாக்கிடும். நம்ம டப்புன்னு ஏதாவது ஒரு காரியத்தை தேவை சித்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு கொடுவோம். இல்லைன்னா பதட்டம் வந்துச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு ஒரு தெளிவின் ஆவே நமக்கு இருக்காது. ஸோ அடுத்து அந்த குழப்பத்தில் நம்ம ஏதாவது அடுத்தடுத்து நம்ம செஞ்சுருவோம். ஸோ இது ரொம்ப பயமாயிரும். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. பயப்படுவோம், அவிசுவாசங்க, அருவருப்பானுங்க, சூனியக்காரங்க, விக்கிரகக்காரங்க, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் எரிகிற கடலில் பங்கடைவாங்க அப்படின்னு. பெரிய பெரிய பாவம் செஞ்சவங்க நரகத்து போவாங்க அப்படின்னு. பயங்கிறவங்க உண்மையில அந்த பெரிய பாவமே கிடையாது. அவங்களும் நரகத்துக்கு போகிறதாங்கன்னா பிசாசு கொண்டு வர்றதான இந்த ஆயுதம் நம்மளை பதட்டப்பட வச்சுட்டு நல்ல முடிவு எடுக்க முடியாமல் ஆண்டவர் சித்தத்தை எடுக்க விடாமல் மாறா ஏதோ ஒரு முடிவை பதட்டத்தில் செய்து முடிக்கிறதுக்கு தான் பிசாசனுடைய திட்டம். அந்த திட்டத்தை முறியடிக்கும்படியாக தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ பயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பயத்துலேருந்து நம்ம வெளியே வந்து ஆண்டவர் பயமில்லாத தைரியமாக இருக்கத்தக்க நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்படியாக விசுவாசத்தோடு வாழும்படியாக நம்ம இன்றைக்கி அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். பயம் அப்படிங்கும்போது அடுத்து நம்ம விசுவாசத்தை கம்மி பண்ணிடும். விசுவாச அளவை குறைக்க வச்சிடும். அது ரிலேட்டடாக அடுத்து வர்றது என்னன்னா அடுத்து ஒரு சந்தேகத்தின் ஆவி, ஒரு சந்தேகம் அதோட சேர்ந்து வந்துடும். இதுக்கு நம்ம பைபிளில் பார்த்தோம்னா மத்தேயு 14 அதிகாரம் 25லேருந்து 33 வருஷம் வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆண்டவர் 4ஆம் ஜாமத்தில் சீசர்கள்லாம் படகுல இருக்காங்க. அப்படியே கடல் மேலே நடந்து வர்றார். நடந்து வரும்போது எல்லாரும் ஏதோ பார்த்து பயந்து போய் அலறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் பேதுரு அப்படியே நீரே ஆனால் நானும் கடல் மேலே நடந்து வரேன் அப்படின்னு கேட்குறான். சரி வா அப்படின்னு சொல்லவும் தைரியமாக தான் இறங்கி போகிறான். போய்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு அலை வரவும் ஒரு பயம் வந்துடுது. உடனே ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னு பயங்கரமாக மூழ்க ஆரம்பிக்கும் போது அப்படியே அவனுக்கு ஒரு பயம் வரவும் அடுத்து ஒரு பதட்டம் வந்துடுது. அப்படி மூழ்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நடந்து போனவன் மூழ்க ஆரம்பிச்சிடும். உடனே ஆண்டவர் கைப்பிடிச்சு தூக்கி சொல்வார். அந்த இடத்துல தான் சொல்லுவார், அற்ப விசுவாசியே ஏன்
சந்தேகப்பட்டாய். இதுல இருந்து நம்ம என்ன தெரிகிறோம்னா, பயம் வரும்போது விசுவாசத்தின் அளவு ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருது. குறைஞ்சிரும். எந்த அளவுக்கு தைரியம் அவன் கீழே இறங்கி போனாலும் ஒரு பயம் அவனை மேற்கொள்ளும் போது குறைஞ்சிருது. அடுத்து மூழ்கிருவோமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் ஆவியும் கூட வந்துடுது. அதே மாதிரி நம்மளுக்கு உலகத்துல எந்த பிரச்சனைகள் எதுவா வந்தாலும் ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் பெறத்தோட நம்ம மேற்கொள்ளுவோம் நினைக்கும் போது அந்த பயத்தை உண்டு பண்ணிட்டு நம்மளை பதட்டப்பட வச்சு கடைசியில் அவிசுவாசம் பண்ணி சந்தேகத்தை வச்சு அப்படியே மூழ்க முடியாது. நம்ம நினைக்கிற காரியம் செயல்படுத்த முடியாம சோர்ந்து போய் முடங்கி கிடக்க முடியாத பண்ண வச்சிடும். நம்ம கையாலேயே பண்ண வச்சிடும். அதான் முக்கியம். பிசாசு தடை பண்ணாது. நம்ம கையாலேயே பயத்தில் எல்லா காரியத்தையும் நம்ம செய்ய விடாதபடிக்கு, காரியத்தை நடக்கக்கூடாதபடிக்கு அது தடையாக மாறிடும். பிசாசுடைய ஆயுதம் வந்து பயத்தை கொடுக்கறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஒரு வேத ஆராய்ச்சி கூட ஒரு 365 நாளுக்கு ஒரு 365 தடவை பைபிள பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு இருக்குது. அதனால எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கலங்காதே திகையாதே, நான் உன் கூட இருக்கேன் தைரியப்படுத்திட்டு பாசிட்டிவாக நம்ம கூட ஆண்டவர் நம்மளோடு கூட வருவார். ஒவ்வொரு நாளும் வார்த்தையோடு கூட நம்மளை தட்டி கொடுத்து தேட்டி தான் கொண்டாடுவார். ஆனால் பிசாசு நம்மளை பயமுறுத்தி நடக்காது அப்படியாக்கும் அப்படியாக்குன்னு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். அதனால தான் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:7 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கத்தக்கதான அளவுக்கு வந்து நமக்கு பலமுள்ள ஆவியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவன் பயப்படுற எந்த காரியத்துல நம்ம பயந்து நம்ம வீழ்த்தணும்னு நினைக்கிறானோ அதே இடத்துல ஆண்டவர் சொல்றார் நம்மளுக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்து பயப்படாத பயப்படாத. ஒரு தெளிந்த ஆவி, அது ஒரு கலக்கமான ஆவி, திகச்சு போயிருக்கதான ஆவி இல்லாம தெளிவான ஆவி. எந்த முடிவை நம்ம எடுத்தாலும் ஆண்டவர் சித்தத்தின்படியே எடுக்கத்தக்க ஆண்டவர் நமக்கு தர்றார். ஆனா பயத்தின் ஆவி உள்ளவங்க பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது குழப்பமான முடிவை தான் நம்ம எடுக்கணும். குழப்பமான முடிவில் அதில் தெளிவே இருக்காது. ஆனால் ஆண்டவர் கொடுக்க பலமும் அன்பும் உள்ள தெளிந்த புத்தியில் ஆவி கொடுத்தோம்னா நல்ல முடிவாக எடுக்க ஆண்டவர் சித்தத்தின்படியே அந்த முடிவை எடுத்து காரியத்தை வாய்க்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கி நம்ம இந்த பயத்திலேருந்து நிறைய பயத்தின் ஆவியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதான் ஆண்டவருடைய சித்தம். ஸோ இன்னைக்கு எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பூரணமா பயத்திலிருந்து வெளியே வந்துடலாம். ஆமா. பரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோமே ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். உண்மையே நம்பி இருக்கதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிசாசு கொடுக்கிறதான அவனுடைய ஆயுதமாகிய பயத்தை ஆண்டவரே மனிதனை வைத்தோ, ஆண்டவரே அதிகாரங்களை வைத்தோ, ஆண்டவரே சூழ்நிலை வைத்தோ, ஆண்டவரே சொப்பனம் மூலமாகும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருதயத்திலும் ஆண்டவரே கலக்கங்கள் உண்டு பண்ணி ஆண்டவரே எதிர்காலத்தை நினைத்து பயத்தை உண்டு பண்ணுகிறார். ஆண்டவரே துதிக்கிறாங்க. இந்த பிசாசு ஆண்டவரே இன்றைக்கு பயத்தை உண்டு பண்ணுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே, எதிராய் நிற்கிறதா இந்த பயத்தின் ஆவியை இன்றைக்கு கட்டுகிறேன் நாமத்தினால். ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கலாம், ஆண்டவரே உண்மையே நம்பி வந்ததான தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயத்தின் ஆவி ஆண்டவரே இன்றைக்கு இப்பொழுது பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை கொடுக்குமாறு வேண்டுகிறேன். ஒவ்வொரு பயத்தின் ஆவிலிருந்து பிடிபட்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒவ்வொருத்தர் மேல நம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து பாயிட்டு ஆண்டவரே சோதரிக்கிறமான நம்முடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து பாயிட்டு ஆவி ஆத்மா சரித்து
உறுப்புல வெளி உறுப்புல இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை கலக்குதான். ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பெரிய பாதுகாப்பு, பயத்துல இருந்து ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. காலா பாலா காலா பாலா தூ காலா பாலா காலா பா பலமும் ஆன்மமும் இல்ல ஆவி தெளிந்த புத்தில ஆவி ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படும். ஒவ்வொரு பயத்துல இருக்குதான நாம் முழுவதும் தூங்க முடியாம என்ன செய்வதென்று நினைத்து பயந்து கொண்டு இருக்குதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஒரு அபிஷேக வல்லமை இறங்கும். ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை இறங்கட்டும். காலா பாலா காலா சாலோமி காலா பாலா காலாமா ஒரு அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். பயத்திலிருந்து பூரண விடுதலை பெற்றுக்கொள், பூரண விடுதலை பெற்றுக்கொள், பூரண பெற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டவரே பலமும் அன்பும் ஆண்டவரே உள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்க நீர் உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோமப்பா. நன்றி தகப்பனே. இந்த வீடியோவிலையும் கூட கர்த்தாவை எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. பயத்தின் ஆவியிலிருந்து வெளியேறணும் என்று நினைத்து எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட கர்த்தாவை நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறாச்சா. பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு கூட கர்த்தாவே பலமுள்ள ஆவியை, அன்பு பலத்து உள்ள ஆவியை நீ கட்டளையிட்டதற்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் பயத்தில் இருந்து வெளியேறி கூட கர்த்தாவே அநேகருக்கு கூட கர்த்தாவே வெளிச்சமாய் இருக்க கொடுத்த பிள்ளைகளை கொடுத்தாவே ஒவ்வொரு நிமிஷம் நீ உயிர்ப்பித்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி தாப்பனே, நன்றி நன்றி தாப்பனே. ஆகிய பிள்ளைகளை ஒவ்வொரு வாயில் நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். விசுவாச அறிக்கையில நீர் உதவி செய்யுமா. எந்த சூழ்நிலையில நான் கலங்க மாட்டேன், எந்த சூழ்நிலை திகைக்க மாட்டேன், எந்த சூழ்நிலை பயப்பட மாட்டேன், எந்த வல்லமை வந்தால் நான் பயப்பட மாட்டேன் என்று நாவினால் அறிக்கையிட ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. நீ பூரணமாய் ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவர். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க கிரியை செய்யுமாறு வேண்டுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலே ஆண்டவரே பயத்துல இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவரே சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தை கட்டளையிடுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரை. துதிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் தெளிந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நல்ல முடிவு எடுக்கத்தக்க உதவிச்சு இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். லேலுயா லேலுயா லேலுயா. ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பீங்கனால் நிச்சயமாக பயத்திலிருந்து எடுக்கும். ஏன்னா பிசாசு நம்மளை தொடுவதற்கு அதுக்கு ஒரு வழி பயம்தான். அந்த பயத்திலிருந்து நம்ம விடுதலை வாங்குவோமானால் நிச்சயமாக ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கத்தக்கான ஒரு சிலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட், உங்களுடைய வேறு எதுவும் ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்குமானால் அது கூட வாட்ஸ்அப்லேயோ, ஃபோன்லேயோ, அல்ல மெயில்லையோ, கமெண்ட்ஸ்லேயோ நீங்கள் அனுப்பும்போது நிச்சயமாக நாங்கள் அதை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு வாட்ஸ்அப்புக்கும் பதில் நாங்கள் கொடுத்து தான் இருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். ஒரு சிலவங்க நன்றி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். சில பேர் இந்த வீடியோ மூலயமாக எனக்கு ரொம்ப சமாதானமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. கணனித்திரையின் ஆவி அந்த வீடியோவிலேருந்து சில பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த வீடியோவும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.